வணக்கம். நம்ம சேனலில் எஸ்பிஓக்கு சப்போர்ட்டாக தான் இந்த நிமிஷம் வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ போட்டிருப்பேன். இப்போது நிறைய ஆதங்கங்கள், நிறைய குளறுபடிகள், நம்முடைய எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணலை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இனி நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி சங்கர் சாருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அதாங்க சார், நம்மளுக்கு கீழே இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வாட்சிங் தான் பார்த்தோம். அந்த வீடியோ வாட்சிங்கில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா, ரொம்ப முடியாதவங்கன்னா அதாவது இன்கம் வருமானம் பத்தலை அப்படின்ற அந்த ஒரு பாட்டில் உள்ளவங்க. அதில் பெரும்பாலானவர் பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் மட்டும்தான். அந்த இல்லத்தரசிகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஜாப் கிடைக்குதா ரொம்ப சந்தோஷமாக நகை கடன் நகையை அடகு வச்சாங்க, கடன் வாங்கினாங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருந்தது, அதனால் ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம், கொஞ்சம் ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காகத்தான் அந்த ஜாப்புக்காக பணத்தை கடனோ அடமானம் வச்சோ வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நாங்களும் மீட்டிங்கில் லைவ் வாரத்தில் 3 மீட்டிங் போட்டு ஒவ்வொன்றா புரிய வச்சோம். கடைசியில் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் கட்டின அமௌண்ட் அப்படின்ட்டீங்க. ஆனால் நம்ம யாருமே அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணல. ஒன்று, உங்களுக்கு அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த பின்னாடி நீங்கள் பணம் கட்ட வச்சுருக்கணும். இதுதான் வேலை. இது என்றைக்காவது ஒரு நாள் பண்ண சொல்லுவோம். அப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிங்க, அது வரைக்கும் அப்படின்னு முன்னாடினாச்சும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கணும். நாங்களும் மீட்டிங்கில் வாழ்னு எல்லா வாரத்தில் 3 நாள் மீட்டிங் போட்டு லைவ் மீட்டிங் யூடியூப்பில் கேட்காத கேள்விலாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்காக பதில் சொல்லி விளக்கம் கொடுத்து அவங்கெல்லாம் ட்ரெயினப் பண்ணி கொண்டு வர சமயத்தில் அடுத்தடுத்து நிறைய ஒர்க் கொண்டு வந்தீங்க. அதையும் நாங்கள் எங்களுடைய டவுன்லைனர்ஸ்க்காகட்டும் எஸ்பிஓ கம்பெனிக்கு கொடி பிடிச்சி நிறைய சப்போர்ட் பண்ணோம். ஆனால் கடைசியில் நீங்கள் கொடுத்தது எல்லாமே இந்த அல்வா தான். எல்லாத்துக்குமே அல்வா கொடுத்தீங்க சார், நீங்கள் வேறு லெவல். இப்போ முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினர் அந்த ஒரு கான்செப்ட் தான் போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரீஃபண்டுக்கு உண்டான வேலைகளை யார் சார் பார்க்க முடியும்? ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே நாலேஜ் பர்சன் கிடையாது, படித்தவங்க கிடையாது. எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஜாப்பு இதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஏதோ ஓரளவு நம்ம லைஃப்பில் கொஞ்சம் நாச்சும் சப்போர்ட் கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் அந்த ஒரு இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் அதை காதில் கூட வாங்கிக்கல. இப்போயுமே அந்த ரீஃபண்டை பற்றி நான் என்ன சொல்லுங்க சார், இந்த மாதிரி அதாவது அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய அட்மின் டீம்லேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் இத்தனை மாதம் இத்தனை வருஷம் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு அந்த அட்மிட் டீமில் சொல்லி கூட அவங்க காண்டாக்ட் நம்பருக்கு அட்லீஸ்ட்டு அவங்களோட உண்மைத்தன்மை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் 5 ஐடி 10 ஐடி போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதில் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் சார். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக உண்மையாக முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ரிட்டன் அமௌண்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ முதற்கொண்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோ நிறைய பார்க்கலாம். ஏன்னா எஸ்பிஓவில் நியூ ஜாயினர்ஸ் அந்த அமௌண்ட்டை வாங்கி என்ன மாதிரிலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க. நான் வீடியோ போடுறேன்னா நான் கட்டினது வெறும் 350 ரூபா தான் ஐடி போட்டது. ஆனால் நான் 10,000 ரூபா 12,000 நான் எடுத்துட்டேன். ஆனால் இதை காமிச்சு அதாவது எனக்கு கீழே அடுத்தடுத்து ஆள் சேர்த்து விட்டேன் இல்லையா, அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் கூட ரீஃபண்ட் போகல. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போன மாதம் வரைக்கும் கூட எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் நான். ஆனால் அவங்க காண்டாக்ட் பண்ணி பேசுகிறப்ப ஒரு சில விஷயங்கள் பேசுகிறப்ப உண்மையிலே ரொம்ப பாவம் சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, ரீஃபண்ட் ஒரு 6,000 ரூபா கட்டி உள்ளே வர்றாங்கன்னா 4,000 ரூபா 3,000 ரூபா போட்டு விட்டிங்கன்னா அவங்க அதாவது கட்டின காசுனாச்சும் ஒன்று அட்மின் சார்ஜு அது எவ்வளோங்க சார் பிடிப்பீங்க? அது முடியாதவங்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் எவ்வளோ குயிக்காக முடியுமோ ரீஃபண்ட் கொடுங்க. நான் போட்டு விட்டு அந்த ரெடியாக ஓல்டு மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு மீனிங் வேறு நிறைய பேச வேண்டியிருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். ஃபஸ்ட்டு போன மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட உங்கள் கம்பெனியில் ஒரு 3 வருஷமாக ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டு எஸ்பிஓக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சொம்புதுக்கிட்டேன். நீங்கள் சொல்கிற பாணியில் சொன்னோம்னா சொம்புதுக்கி நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. ஆனால் முடியலை.
ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அந்த கஷ்டத்தை படும்போது தான் வந்து அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு வேணால் அது சாதாரண காசாக இருக்கலாங்க சார். 2000ரூவா 6000ரூவான்றது வந்து சாதாரண காசாக இருக்கலாம். ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அந்த 6000ரூவான்றது வந்து இன்னுமே எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளம் 8000ரூவா 10,000 ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காசோட வழி வருத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா நீங்கள் இவ்வளோ நாள் இத்தனை வருஷத்தில் வந்து அட்லீஸ்ட் மாதம் நீங்கள் ஒரு 50 பேர்த்துக்கு போட்டிருந்தா கூட நேரம் அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா வசதியானவங்க உங்களுடைய பைமூட்டில் அல்லது எஜிகாஸ்டில் எனி ஒன் நீங்கள் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒர்க் ரிலேட்டடாக வசதியானவங்க வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி வேணால் ஒர்க் பண்ணலாங்க சார். எங்களை மாதிரி வந்து வேலை தேடி போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது சாத்தியப்படாதுன்னு தான் அவங்க ஒர்க்கை நிப்பாட்டியாச்சு. இன்னொன்று விட்ராவல் கொடுங்க, விட்ராவல் கண்டினியூவாக நீங்கள் விட்ராவல் கொடுக்க சொல்லும் போதெல்லாம் அஃபிலியேட்டட் வாலெட்டில் மாற்றி விட்ராவல் கொடுத்தோம். ஆனால் இப்போ பார்த்தா வாலெட்டில் 0. எத்தனை டைம் நீங்கள் அதை மாற்றி 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 சொல்லுவீங்க? இல்லை ஓல்டு மெம்பர்ஸ்க்கு என்ன அமௌண்ட் போட்டிருக்கீங்க, என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சார்? அவ்வளோ எஃபோர்ட் போட்டோங்க சார். எங்களை விடுங்க, உங்கள் கம்பெனி நம்பி தானே இவ்வளோ மக்கள் உள்ளே வந்தாங்க. அவங்க என்னால் ஒர்க் பண்ண முடியல கொடுங்க அப்படின்னப்போ தயவு செஞ்சு கொடுத்துட வேண்டியான அதுக்கு இல்லாமல் அதாவது நீங்கள் சொல்கிற அந்த 1008 சர்டிஃபிகேட்ஸை வச்சு மீட்டிங் அதெல்லாம் காமிச்சு நிறைய பேசிட்டேங்க சார். நான் பேசிட்டேன். ஞாயிற்றுக்கிழமெலாம் மைக்கை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க சார், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விடாமலாம் பேசியிருக்கோம். நம்ம கமாண்டர்ஸில் நம்ம குரூப்லேயே தான் நானும் இருக்கேன். லைவ் மீட்டிங் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க சார். எங்களுடைய ஆதங்கத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஓல்டு மெம்பர்ஸ்க்கு அந்த ரீஃபண்ட் ப்ளஸ் ஓல்டு விட்ரா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். அடுத்த வீடியோ வந்து அடுத்தடுத்து, ஏன்னா எஸ்பிஓனா என்னன்னு நிறைய புரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தால், இது நீங்கள் பண்ணுற டிலே வந்து உங்களுடைய சொந்த இதை மட்டும் பார்க்குறமா எனக்கு ஒரு மைல்டாக ஒரு டவுட்டுங்க சார். ஏன்னா வந்து எஸ்பிஓவில் அமௌண்ட்டு வித்ட்ரா கொடுத்தவங்களுக்கு எப்படி போகும் தெரியும். இப்போ சார் அதெல்லாம் நான் வந்து கிண்டி கிழங்கெடுக்க விரும்பலை. அதனால் வந்து நான் கேட்குறது ஒன்று ஓல்டு வித்ட்ரா ப்ளஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு, முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க.